சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், என்னென்ன விஷயங்களை அவங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? யாரோட தலைமையில போராட்டம் நடக்குது? யார் யார் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க? மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி உள்ளிட்ட நகராட்சிகளில் பணிபுரியக்கூடிய தனியார், அதாவது துப்புரவு பணியாளர்களை தனியார் மயமாக்க அரசாணை பிறப்பித்தது. இதை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இன்றைய தினம் பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் ரிப்பன் பில்டிங் அருகே உள்ள இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் அவர்கள் அனுமதிக்கு இல்லாத ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை முயற்சித்ததால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயற்சி செய்தனர். எனவே பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு தற்போது அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு அவர்கள் எல்லாம் நகர்ந்து சென்று ஆர்ப்பாட்டத்தை தொடர்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பெரிய மாநகராட்சி சென்னை மாநகராட்சி, மூன்றாவது மாநகராட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இங்கு 1.51 கோடி மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு 15 மண்டலங்களில் 200 வார்டுகள் இருக்கின்றன. இதில் பாத்தீங்கன்னா 15 மண்டலங்கள் இருக்கக்கூடிய 13 வார்டுகளில் துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயக்கப்பட்டுள்ளது. 2 மண்டலங்கள் மட்டும் தான் சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் பணிபுரியார்கள். எனவே இவருக்கு தேவையான ஊதியம் முறைப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. 28,000 நிர்ணயிக்க வேண்டும். தொடர்ந்து தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது தொடர இருக்கிறது. ராதா, போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.